Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான ஒரு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து மீன் வறுவலில் நிறைய மாவு அப்படி இப்படின்னு போடுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மீன் வறுவலில் எந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்காம வெறும் காரத்துக்கும் புளிப்புக்கு உப்பு அது மட்டும் சேர்த்து பண்ணாதான் மீன் வறுவல் சூப்பரான அந்த மீனோட ரியல் டேஸ்ட் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே மீன் வறுவல் இந்தமாதிரி சிம்பிளாக பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த மீனோட டேஸ்ட்டோடு நீங்கள் சாப்பிடுவீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருந்தேன். வடிகட்டியில் போட்டு வச்சுருந்தா அது நல்லா ட்ரைன் ஆகி வெளியே வந்துடும் எல்லாத்தனையும். அதுக்கப்புறமேட்டா நான் அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்க்குறேன். லைக் மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அந்த குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு சாந்து, சோம்பு, கருவேப்பிலை, லெமனு, அப்புறம் தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணாலே அது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். லெமன் பிழியும் போது கண்டிப்பாக அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் பிழிங்க. நான் முன்னாடியே அந்த சீடெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டேன், அதனால தான் அப்படியே பிழிகிறேன். நீங்கள் வேணால் அந்த பிழியறது இருந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொட்டையெல்லாம் அப்படியே அது ட்ரைன் அதிலே வச்சுக்கும். ஸோ அதனால் கொட்டை இல்லாமல் லெமன் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியே நல்லா போட்டுக்கோங்க. இந்தமாதிரி நம்ம கையாலே நல்லா அதை பிழிஞ்சு விடணும். அப்போ தான் இந்த சாறுலாம் நல்லா சூப்பராக கீழே இறங்கும். நம்ம வறுக்கும் போது மீன் வறுக்கும் போது இந்த தக்காளி அதெல்லாம் நம்ம தனித்தனியாக அந்த தோசைக்கல்லே போட்டு வறுத்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், இந்த தக்காளி வறுத்த டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேசும் போது மீன்லாம் உடையுமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக உடையாது. அதுக்கு தான் இந்தமாரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாரி அகலமான பாத்திரம் எடுத்து நம்ம இந்த மாதிரி கிண்டி விடும்போது, கலக்கி விடும்போது அது கண்டிப்பாக மீன் உடையாது. நாங்கள் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறது, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ இது மீன் உடையவே உடையாது, நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி டேரெக்டாக எல்லாத்தையும் போட்டு அகலமான பாத்திரத்தில் போட்டு பண்ணிங்கன்னா மீன் உடையாமல் நல்லா முழுசாக நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம நல்லா பெசரியாச்சு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மூடி போட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. நீங்கள் மேக்ஸிமம் காலையிலே வந்து ஊற போட்டுட்டு மத்தியானம் சாப்பிட போகும்போது வறுத்து சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக ஊறி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தோசைக்கல் வச்சு அது கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதுக்கப்புறம் நான் மீன் வறுக்கிறதுக்கான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 or 4 tablespoon நான் ஊற்றிக்கிறேன் ஆயில். ஊற்றிட்டு நான் 3 மீனாக தான் போட்டு வறுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த எண்ணெய் போதும். ரொம்ப நிறைய ஆயில் ஊற்றாதீங்க, கம்மியாகவே கொஞ்சம் ஊற்றி நீங்கள் வறுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம பாருங்கள், பெசரி வச்சது நல்லா ஊறி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஒரு இதாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் கைஸ், நம்ம மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பில் வறுப்பாங்க. நாங்கள் இந்த டைப் தான் மோஸ்ட்லி வறுப்போம். மீதி டைப் எதுவும் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது. இதுனா நல்லா நம்மளுக்கு அந்த புளிப்பு, காரம், அந்த டேஸ்ட்லாம், மீனோட டேஸ்ட் எல்லாம் நல்லா நம்மளுக்கு தெரியறதுனால இந்த இந்த டைப் ஆஃப் ஃப்ரை தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நாங்கள் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவல், அப்புறம் வந்து மீன் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி மீன் ஆம்லேட் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே ஆம்லேட்டு நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ஃபிஷ், சிக்கன் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீன் வறுவல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மீன் வறுவல் போட்டு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.